எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து மதுமதி. எனக்கு ஆக்சுவலா 3 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து கேவில படிக்கிறான் 4th ஸ்டாண்டர்ட். நான் செகண்ட் வந்து எனக்கு ட்வின் பேபிஸ் எனக்கு 2 பேர் சிவாங்கி அண்ட் சிவானி. அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இங்க பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஆக்சுவலா என்னோட பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ். அவங்கள கொஞ்சம் டேண்ட்ரம்ஸ் அதிகமா இருக்கும், கொஞ்சம் அவங்க சமாளிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால எந்த ஸ்கூல்லையும் அவங்களுக்கு வந்து என்னால் அட்மிஷன் இது பண்ண முடியல. ஃபுல் டைம் அவங்கள வந்து எங்களால் மட்டுமே சமாளிக்க முடியும், வேற யாராலையும் முடியாதுன்ற ஒரு இதுல தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்க வந்து சேர்த்துட்ட பிறகு லாஸ்ட் ஜூன்ல தான் சேர்த்தோம். சேர்த்துட்டு இப்போ இந்த 6 to 8 months ஆயிருக்கு. இந்த 8 monthsலேயே அவங்க கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் சேஞ்சஸ் நான் வந்து பாக்குறேன் இத்தனை வருஷத்துல. ஏன்னா இப்போ அவங்களுக்கு 6 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்துல அவங்க கிட்ட பார்க்காத சேஞ்சஸ் வந்து இப்ப எங்க ஸ்கூல்ல வந்து சேர்த்துட்ட உடனே குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப நல்லா பாக்குறேன். ஐ கான்டாக்ட் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா ஹைப்பர் ஆக்டிவா இருந்தவங்க இப்ப ரொம்ப கோவம் குறைஞ்சிருக்கு. அவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ரைட்டிங் இப்ப நல்லா எழுதுறாங்க. சாமி பாட்டு மெயின் விஷயம் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மேம் வந்து மந்த்ரா மூலமா ஹீலிங் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெடிசன் அது இதுன்னு நம்ம இது பண்றதை விட்டுட்டு இவங்க மந்திரம் மூலமா குழந்தைங்கள வந்து சாமி மந்திரம் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுல அவங்க இது பண்ணிட்டு. ஸோ என் பொண்ணுங்க இப்ப வந்து விநாயகர் ராகவல், சாமி பாடம், ஸ்லோகம் எல்லாமே ரொம்ப நல்லா இப்ப பாட்டு பாடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா எல்லாரோடையும் மிங்கிள் ஆயர் பண்றாங்க. ஸோ இந்த 8 monthsல எனக்கு இவ்வளவு சேஞ்சஸ் தெரியுது. முன்னாடியே மேம் கிட்ட எல்கேஜி யூகேஜில இருந்தே சேர்த்திருக்கலான்ற ஒரு இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லைன்னா நான் அப்பயே இந்த சேஞ்சஸ் பார்த்திருப்பேன். ஸோ உண்மையிலே போனா மேம்க்கு என்னோட ரொம்ப 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 தேங்க்யூ. உண்மையிலே எனக்கு இந்த ஸ்கூல் வந்து இப்ப தெரிஞ்சது அப்பயே தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பா இது பண்ணியிருப்பேன். உண்மையிலே எல்லாருமே இந்த மாதிரி நீங்க வீட்டுல வந்து குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்களா, இல்ல கொஞ்சம் வந்து ஆட்டிஸ்டிக்கா இருக்காங்களா, எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஸ்கூல் வந்து மற்றதுல எல்லாம் இது பண்ணாங்க. அவங்களுக்குன்னு வந்து தனியா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி டீச்சர்ஸ் அவங்களோட இது பண்ணோம்னா உண்மையிலேயே பிரிட்ஜஸ் ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹாய், என் பேர் வந்து உமா. இது என் பையன் ஹாசன். ஆக்சுவலாக இவன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன். இவன் ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து இவனுக்கு அட்மிஷன் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் எனக்கு அப்படியே மற்ற ஸ்கூல்ல போட்டாங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா வந்து அவங்க ஒரு பக்கம் மற்ற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, இவன் ஒரு பக்கம் வந்து தனியா விளையாடிட்டு இருக்கான் அலோனா. அது வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இங்க வந்து இவனை ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இவனும் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ நல்லாவே ஸ்கூலுக்கு கிளம்புறான், ஆக்டிவா இருக்கான். அண்ட் அவனோட ஒர்க்ஸ்லாம் அவனே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு ரைட்டிங்ஸ் நல்லா வந்திருக்கு. அவனோட நீட்ஸ்லாம் வந்து அவன் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான். கொஞ்சம் நல்ல இங்க ஓடி கிளாஸ்லாம் கொடுக்கறதுனால நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னாலையும் வந்து பீஸ்ஃபுல்லா கொஞ்சம் இருக்க முடியுது. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது. இப்போ நான் வந்து அடிஷ்னலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதாகட்டும். ஸோ இப்போ எனக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, அதாவது இவங்க வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம ப்ரெக்னெண்டா இருக்கும் போது இவனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இவங்க வந்து நமக்கு மேம் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஜேர்னி கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் இவங்கிட்ட வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன்னா எங்க மூட் ஸ்விங் ஏதாவது வந்துடும், அது குழந்தைக்கு ஏதாவது இதுவாயிடுமோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். பட் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்மூதா போச்சு அந்த ஜேர்னி. அண்ட் ஆல்சோ இப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இருக்கு. எனக்கு இப்போ இவனை பத்திக்கான பிரச்சனையோ பயமோ எனக்கு இப்போ கொஞ்சம் சுத்தமா இல்லை. இப்போ என்னன்னா இவனுக்கு அவங்க சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் மீ, எல்லா பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி ஒரு கிட் இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு அது நமக்கு தான் தெரியும். அது அவங்களுமே ஃபீல் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க. எல்லா ஸ்கூல்லையும் பண்ணுவாங்களான்னு கேட்டாக்கா எனக்கு 100% தெரியாது. பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. பட் இங்க வந்து இவன் லாஸ்ட் 3 years தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த 3 yearsமே ஒரு ஒரு இயரும் எனக்கான வேலையை கொஞ்சம் கரெக்டா பண்ண முடியுது. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, குழந்தைய வந்து நம்ம வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சா கூட இவங்க அதை இது பண்ணிடுவாங்க, அதை சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ மை பெஸ்ட் அட்வைஸ் வந்து பிரிட்ஜஸ் வித்யாலயா. அவங்க ரொம்ப சூப்பராக பண்றாங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் தேடணும் எந்த ஸ்கூல் என்ன, நிறைய பேருக்கு இன்னும் வந்து தெரியல. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம குழந்தைய வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்களும் அதுக்கிட்ட மாதிரி ட்ரைன் பண்றாங்க. உங்களுக்கு வந்து நீங்க இங்க வாங்க, வந்து இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத பாருங்க, பிஃபோர் ஆஃப்டரும் பாருங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா. நெக்ஸ்ட் இயரும் இவன் இங்கே தான் படிக்க போகிறான். இவன் நிற்கவே மாட்டான் இவ்வளோ நேரம்லாம், ரொம்ப அதிசயம் தான். ஸோ அதனால வந்துட்டு நான் அவங்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் மேடம்க்கும் தேங்க்யூ பண்ணோம், டீச்சர்ஸ்க்கும் தேங்க் பண்ணோம். ஹோம்ஒர்க்லேருந்து எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்.